அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்திலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையிலே அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சீஷர்கள் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேக சீஷர்கள் இயேசுவுக்காக எழுந்தார்கள். இயேசு அநேகரை தெரிந்தெடுத்தார். அநேகர் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினார்கள். ஆனால் அந்த நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு சீஷர்கள் பற்றாக்குறையாக இருந்தார்கள். இயேசு தேர்ந்தெடுத்த 70 சீஷர்களிலே 70 பேரும் இயேசுவினுடைய உபதேசம் கடினமாக இருந்ததினாலே இயேசுவை விட்டே ஓடி போனார்கள் என்று யோவான் 6:65-66 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சீஷர்கள் அதாவது டிசைபிள்ஸ் என்ற மிக அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் படிக்கலாம். நான் நேற்று சொன்னேன், எபிரேய மொழியிலே லிமுட் என்ற ஒரு வார்த்தையும் கிரேக்க மொழியிலே மேத்தட்டஸ் என்ற ஒரு வார்த்தையும் இந்த சீஷன் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த சீஷன் என்று சொன்னால், அதாவது மேத்தட்டஸ் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுகிறவன் என்று அர்த்தம். நாம் இன்றைக்கு அந்த சீஷன் என்ற வார்த்தை, அந்த டிசைபிள் என்ற வார்த்தையினுடைய முதல் எழுத்தாகிய அந்த டியை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு எழுத்தை குறித்து நாம் பார்ப்போம். இந்த டி என்ற அந்த வார்த்தை, அந்த டி என்ற வார்த்தை டிட்டஸ்டட் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை நான் அதற்கு பயன்படுத்துகிறேன். டிட்டஸ்டட் அதாவது வெறுப்பு, ஒன்றோடு கூட இருந்த அந்த இணைப்பு அதிலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஒன்றை சார்ந்து அல்லது ஒன்றின் மேல் இருந்த அந்த ஒரு பெரிய பற்று இப்பொழுது பிரிக்கப்படுகிறது. டிட்டஸ்டட். அருமையான சகோதர சகோதரிகளே, முதல் காரியம், சீஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். முதல் விஷயம், நான் என்னைக்கு இயேசுவை பின்பற்றி போனேனோ அன்னைக்கு எனக்கு சில காரியங்களின் மேல் இருந்த அந்த பற்றுகள் குறைய ஆரம்பிக்க வேண்டும். நான் அதை விட்டு விலக வேண்டும். நான் அந்த அதோடு கூட இருந்த இணைப்பை விட்டு நான் விலகி ஆக வேண்டும். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்கிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஒரு சீஷனுக்குள்ளாக இந்த ஒரு வெறுப்பு, அதாவது வெறுப்புன உடனே நான் எல்லாரையும் வெறுத்துட்டேன், அவங்க மேலே எனக்கு கசப்புணர்வு அப்படின்ற ஒரு வார்த்தை அல்ல. வெறுப்பு என்று சொல்வது எல்லாரை விட அதிகமாக ஆண்டவர் மேல் அன்பு. ஆண்டவரை விட யார் யார் மேலெல்லாம் எனக்கு அதிக அன்பு இருக்குதோ, எந்தெந்த உறவுகளிலே நான் அதிக அன்பை காட்டுகிறேனோ அதை விட்டு, அந்த குறிப்பிட்ட அந்த உறவை விட்டு நாம் நிச்சயமாக நாம் அங்கே பிரிந்து ஆக வேண்டும். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசுவை விட அதிகமாக, ஆண்டவரை விட அதிகமாக நான் எதன் மேல், யார் மேல் எனக்கு அன்பு அதிகமாகிறதோ அவர்களை விட்டு பிரியக்கூடிய அந்த உறவை காட்டிலும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த நிலைமைக்கு நாம் கடந்து வர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், தகப்பன், தாய், மனைவி என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற உறவுகளை அங்கே மையப்படுத்தி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை காட்டிலும் அதிகமாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க? இயேசுவை காட்டிலும் அதிகமாக யாரை நீங்கள் உண்மையாக முதல் இடத்துல வச்சுருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கை உன்னுடைய ஏக புதல்வன் இல்லையா, நேசகுமாரன் இல்லையா, அவனை கொண்டு வந்து பலிபீடத்தில் கடத்துன்னு சொல்கிறார். அவனை எனக்கு தகன பலி செலுத்துன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை காட்டிலும் இன்னார் தான் எனக்கு முக்கியம் என்று யாரையோ ஒருவரை வச்சுருந்தா, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த டிசைபிள் என்ற முதல் வார்த்தை, இந்த டிட்டஸ்டட் என்ற அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க முடியுமா? பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் முதல்ல உறவை சொன்னார். 33வது வசனத்தில் பாருங்களேன், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அடுத்து சொல்கிறாரு, உனக்கு உண்டானவைகள், அது பொருள், பதவி, எதை வேண்டுமானாலும் நாம் அங்கே பார்க்கலாம். சில நேரம் இந்த பொருள் இல்லைனா என்னால் வாழ முடியாது, இந்த பதவி இல்லைனா என்னால் வாழ முடியாது அப்படின்னு எதையோ ஒன்றில் இருக்கிற பற்று, எதிலோ ஒன்றின் மேல் இருக்கிற அந்த ஈர்ப்பு, உன்னை விட முடியாதுன்ற அந்த ஒரு வைராக்கியம், பிரியமானவர்களே, அது பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உமக்காக உம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உலகத்தின் எதன் மேலும் என்னுடைய பற்று போகக்கூடாது,
நல்ல ஜெபம் பண்ணி ஒரு நல்ல தீர்மானத்தோட இந்த முதல் வார்த்தையாக டிட்டஸ்டட் என்ற இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பார்ப்போம். நிச்சயம் ஆண்டவர் அவருடைய சீஷர்களாக நம்மை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய சீஷர்களாக உமக்கு பின் செல்ல எப்போதும் நாங்கள் உம்மை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் முதன்மையாய் வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை விட இந்த உலகத்தில் நாங்கள் யார் மேலேயும் எதன் மேலேயும் நாங்கள் அன்பு செலுத்திவிடக்கூடாது. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உண்மையே நாங்கள் மையப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இன்று உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய், மெசேஜ் கேட்ட நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.